இந்த செய்தியை வழங்குபவர்கள் ரவி கலர்ஸ். இது ரவி டிபார்ட்மெண்டல் ஸ்டோரின் ஒரு அங்கம். மல்டி பிராண்டட் இன்னர் வேர்ஸ், குர்த்தி, டாப்ஸ், காட்டன் பேண்ட், லெகின்ஸ், ஷால், கிட்ஸ் வேர்ஸ், ஸ்பீடோ ஸ்விம்மிங் சூட்ஸ் மற்றும் நைட்டிகள். பெண்கள் மற்றும் ஆண்களின் உள்ளாடைகளுக்கு என்றே ஒரு பிரத்யேக ஷோரூம். ரவி கலர்ஸ், ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில், நேரு வீதி, புதுச்சேரி. வணக்கம். முக்கிய செய்திகள். புதுச்சேரியில் இருடியம் கடத்தப்படுவதாக எழுந்த குற்றச்சாட்டு. முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமியை மத்திய உளவுத்துறை விசாரிக்க வேண்டும் என அதிமுக வலியுறுத்தல். பாராளுமன்ற தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமல்படுத்தப்பட்டதன் எதிரொலி. புதிய அமைச்சருக்கு இலாக்கா ஒதுக்குவதில் சிக்கல். கிறிஸ்தவ மிஷனரியை தாக்கி பேசிய தமிழக ஆளுநருக்கு கண்டனம். புதுச்சேரி தென்னிந்திய திருச்சபை சார்பில் ஆர்ப்பாட்டம். காரைக்காலில் திடீரென தீப்பற்றி எரிந்த பொதுப்பணித்துறை அலுவலகம். முக்கிய ஆவணங்கள் தீயில் கருகியதால் காவல்துறையினர் தீவிர விசாரணை. இனி விரிவான செய்திகள். புதுச்சேரியில் இருந்து இருடியம் கடத்தப்படுவதாக முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமியின் குற்றச்சாட்டில் யார் யார் சம்பந்தப்பட்டுள்ளனர் என்பதை விசாரிக்க கடிதம் அனுப்பப்பட உள்ளதாக அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது அவர் நடைபெறவுள்ள நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக, காங்கிரஸ் கட்சிகளின் சார்பில் வேட்பாளர்களை தேர்வு செய்வதில் கோடிக்கணக்கான பணம் கையூட்டு பெறப்படுவதாக பல்வேறு குற்றச்சாட்டுகள் எழுந்த வண்ணம் உள்ளன. இது தொடர்பாக தேர்தல் துறையானது விசாரணை நடத்த வேண்டும் என்றும், புதுச்சேரி மாநிலத்தின் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி புதுச்சேரி மாநிலத்திலிருந்து இருடியம் தொடர்ந்து கடத்தப்படுவதாக ஒரு பகிரங்க குற்றச்சாட்டை கூறியுள்ளார். அவர் ஏற்கனவே பிரதமர் அலுவலக மத்திய இணையமைச்சராக இருந்தார். ஸ்ரீஹரிகோட்டாவில் இருந்து ராக்கெட்கள் விடும்போது அங்கு நேரில் செல்லும் சிறப்பு அழைப்பாளராக அழைக்கப்படும் இணை அமைச்சராகவும் இருந்தவர். இருடியம் என்பது உலக அளவில் ராக்கெட் சம்பந்தமாக பயன்படுத்தப்படும் ஒரு பொருளாக அறியப்படுகிறது. ராக்கெட் தயாரிப்பில் மிக மிக முக்கியமான அவசியமான பொருளாக இருக்கக்கூடிய இந்த இருடியம் புதுச்சேரியில் இருந்து கடத்தப்படுவதாக ஒரு குற்றச்சாட்டை கூறியுள்ளார். இது புதுச்சேரி மக்கள் மத்தியில் இருடியம் என்றால் என்ன, இருடியம் என்ற பொருள் புதுச்சேரியில் உற்பத்தி செய்யப்படுகிறதா அல்லது போலி இருடியம் தயாரிக்கப்பட்டு விற்பனை செய்யப்படுகிறதா, நாராயணசாமியின் குற்றச்சாட்டில் யார் யார் சம்பந்தப்பட்டுள்ளனர் என்பது குறித்து மத்திய அரசு முதலில் நாராயணசாமியிடம் நேரடி விசாரணை நடத்த வேண்டும் என்று தெரிவித்தார். மத்திய நிதித்துறை, சிபிஐ, இந்திய பாதுகாப்பு அமைச்சகம், அமலாக்கத்துறை, ஐபி உள்ளிட்ட சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகள் நாராயணசாமியையும் விசாரிக்க வேண்டும் என்று தெரிவித்த அவர், இருடியம் திருடி விற்பது தொடர்பான தகவல்களை முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி சிபிஐ உள்ளிட்ட சம்பந்தப்பட்ட துறைகளின் உயர் அதிகாரிகளிடம் ஒப்படைக்க வேண்டும் என்றும் தெரிவித்தார். மேலும் இந்த தகவல்களை பத்திரிகை வாயிலாக பொதுமக்களிடம் தெரிவிக்க வேண்டிய கடமையும் பொறுப்பும் நாராயணசாமியிடம் உள்ளது என்று தெரிவித்த அவர், நாட்டின் நலன் கருதி அவருக்கு தெரிந்த உண்மையை தெரிவிக்க வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார். இருடியம் விவகாரம் தொடர்பாக உரிய விசாரணை நடத்த கோரி சிபிஐ, அமலாக்கத்துறை உள்ளிட்ட துறைகளுக்கு அதிமுக சார்பில் ஓரிரு தினங்களில் கடிதம் அனுப்பப்படும் என்றும் அன்பழகன் தெரிவித்துள்ளார். பேட்டியின் போது மாநில துணை செயலாளர் நாகமணி, மாநில அண்ணா தொழிற்சங்க பேரவை செயலாளர் பாபுசாமி, மாநில இளைஞர் இளம்பெண்கள் பாசறை செயலாளர் தமிழ்வேந்தன் உள்ளிட்ட பலர் உடன் இருந்தனர். போன்ற துறையைச் சேர்ந்த அதிகாரிகள் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி அவர்களை இது சம்பந்தமான விசாரணைக்கு உட்படுத்த வேண்டும். அந்த விசாரணையில் அல்லது முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி தானாக முன்வந்து இந்த விஷயத்தில் தனக்கு தெரிந்துள்ள அத்தனை தகவல்களையும் மேற்கூறிய தேச பாதுகாப்பிற்கான அமைப்பின் உயர் அதிகாரிகளிடம் இதை உடனடியாக சமர்ப்பிக்க வேண்டும். தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமல்படுத்தப்பட்டுள்ளதால் புதிய அமைச்சராக பொறுப்பேற்றுள்ள திருமுருகனுக்கு இலாக்கா ஒதுக்குவதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. புதுச்சேரி அமைச்சரவையில் இடம்பெற்றிருந்த பெண் அமைச்சர் சந்திர பிரியங்கா கடந்த அக்டோபர் மாதம் நீக்கப்பட்டார். அவருக்கு பதிலாக திருமுருகன் கடந்த 14ஆம் தேதி புதிய அமைச்சராக பதவியேற்றார். ஆனால் அமைச்சர் திருமுருகனுக்கு இதுவரை துறைகள் ஒதுக்கப்படவில்லை. இந்நிலையில் தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டு தேர்தல் நன்னடத்தை விதிமுறைகள் அமலாகியுள்ளன. இதனால் அமைச்சர் திருமுருகனுக்கு துறைகள் ஒதுக்குவதில் சிக்கல் எழுந்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. இதுபற்றி தேர்தல் துறை உயர் அதிகாரிகள் செய்தியாளர்களிடம் தெரிவித்துள்ளதாவது, தேர்தல் ஆணையத்திடம் அனுமதி பெற்று அமைச்சர் இலாக்கா விவரங்களை தெரிவித்து ஒதுக்குவதில் தடையில்லை என்று தெரிவித்துள்ளனர்.
கிறிஸ்தவ மிஷனரியை தாக்கி பேசிய தமிழக ஆளுநர் ரவியை கண்டித்து புதுச்சேரி தென்னிந்திய திருச்சபை சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி நகரப்பகுதியில் உள்ள CSI என்று அழைக்கப்படும் தென்னிந்திய திருச்சபை சர்ச் சார்பில் தமிழக ஆளுநர் RN ரவியை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. GU போப்பை விமர்சனம் செய்து பற்றி தமிழக ஆளுநர் RN ரவியை கண்டித்தும் அவருடைய கருத்தை திரும்பப் பெற கோரியும் சர்ச் வாசலில் 100க்கும் மேற்பட்ட கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டு கையில் பதாகைகளை ஏந்திக் கொண்டு தமிழக ஆளுநருக்கு எதிரான கண்டன கோஷங்களை எழுப்பினர். தமிழுக்கு உரைநடை தந்தவர்கள், தமிழகத்தில் கல்வி சாலைகளை திறந்தவர்கள், ஓலைச்சுவடியில் இருந்த தமிழை புத்தக வடிவில் கொண்டு வந்தவர்கள், திராவிட நாகரிகம் தொன்மையானது என்று உலகறிய செய்தவர்கள், திருக்குறளை உலகறிய செய்தவர்கள். காரைக்காலில் உள்ள பொதுப்பணித்துறை தலைமை அலுவலகத்தில் ஏற்பட்ட திடீர் தீ விபத்தில் முக்கிய ஆவணங்கள் தீயில் எரிந்து சாம்பலானதால் காவல்துறையினர் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டத்தின் நகர பகுதியில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே பொதுப்பணித்துறை தலைமை அலுவலகம் செயல்பட்டு வருகிறது. இதனிடையே பொதுப்பணித்துறையின் முதல் தளத்தில் செயல்பட்டு வரும் கட்டிடம் மற்றும் சாலை அலுவலகத்தில் இருக்கும் ஆவண காப்பக அறையில் திடீரென பயங்கர தீ விபத்து ஏற்பட்டது. இந்த தீ விபத்தினால் அலுவலகத்தில் இருந்த முக்கிய ஆவணங்கள், கம்ப்யூட்டர் உள்ளிட்ட மின்சாதன பொருட்கள் தீயில் எரிந்து சாம்பலானது. இந்த தீ விபத்து குறித்து தீயணைப்புத் துறைக்கு தகவல் தெரிவித்ததை அடுத்து தீயணைப்புத் துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று தீ விபத்தை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். மேலும் தீ விபத்து தொடர்பாக காவல்துறையினர் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரி காவல்துறை தலைவராக பணியாற்றி ஓய்வு பெற்ற அதிகாரி சந்திரன் அமைச்சர் நமச்சிவாயம் முன்னிலையில் தன்னை பாஜகவில் இணைத்துக் கொண்டார். புதுச்சேரி காவல்துறையில் காவல்துறை தலைவராக பணியாற்றி ஓய்வு பெற்ற IPS அதிகாரியான சந்திரன் பாஜக தலைமை அலுவலகத்தில் நடைபெற்ற நிகழ்வில் மாநில தலைவர் செல்வகணபதி மற்றும் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் முன்னிலையில் பாஜகவில் தன்னை இணைத்துக் கொண்டார். IPS அதிகாரியாக சந்திரன் கடந்த 34 ஆண்டுகளாக பணியாற்றி வந்த நிலையில் புதுச்சேரியில் காவல்துறை கண்காணிப்பாளராகவும் காவல்துறை துணைத் தலைவராகவும் காவல்துறை தலைவராகவும் பணியாற்றியுள்ளார். பல்வேறு மாநிலங்களிலும் யூனியன் பிரதேசங்களிலும் காவல்துறையில் உயர் அதிகாரியாக பணியாற்றியவர் தலைமை தேர்தல் ஆணையத்தின் தேர்தல் பார்வையாளராகவும் பல மாநிலங்களில் பணியாற்றியுள்ளார். இந்நிலையில் பாஜகவில் தான் இணைந்தது குறித்து அவர் விளக்கம் அளித்துள்ளார். தனக்கு தேர்தலில் போட்டியிடுவதற்கான எண்ணம் இல்லை என்றும் கட்சியை வலுப்படுத்துவதுதான் தனது எண்ணம் என்று தெரிவித்துள்ளார். தென்னிந்திய மக்கள் பாஜக குறித்து உணர்ந்துள்ளனர். எனவே தென்னிந்தியாவில் பாஜக பலமான கட்சியாக உள்ளது என்பது இந்த 2024ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் தெரியவரும். அதற்கு தன்னுடைய பங்களிப்பு உள்ளதாகவும் மக்களுடன் சேர்ந்து அவர்களுக்கான பணி செய்ய வேண்டும், அதற்கான வாய்ப்பாக தான் பாஜகவில் இணைந்துள்ளதாகவும் IPS அதிகாரி சந்திரன் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி அரசு தாகூர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் டாக்டர் APJ அப்துல் கலாம் கருத்தரங்க அறை மற்றும் ஸ்கூபபிக் தொழில்நுட்ப பாடப்பிரிவின் துவக்க விழா நடைபெற்றது. புதுச்சேரி தாகூர் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் கணினித்துறை சார்பாக டாக்டர் APJ அப்துல் கலாம் கருத்தரங்க அறை மற்றும் ஸ்கூபடெக் தொழில்நுட்ப பாடப்பிரிவின் தொடக்க விழா கல்லூரி வளாகத்தில் நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு கல்லூரி முதல்வர் முனைவர் சசிகாந்த் தாஸ் தலைமை தாங்கி குத்துவிளக்கேற்றி கருத்தரங்க அறை மற்றும் தொழில்நுட்ப பாடப்பிரிவினை துவக்கி வைத்தார். தொடர்ந்து கணினி அறிவு மாணவர்களின் அறிவு பகிர்வு நிகழ்ச்சியான கூபர்டெக் பாடத்திட்டத்தின் கருப்பொருளை கணினித்துறையின் 3ஆம் ஆண்டு மாணவி ஸ்வீதா ஜோதி விளக்கி கூறினார். இந்த பாடத்திட்டமானது சிறந்த தொழில் முனைவோருக்கான மாணவர்களின் திறமையை வெளிப்படுத்துவதற்காக அமைக்கப்பட்டுள்ளது என்றும், மேலும் கல்லூரி வளாகத்தில் உள்ள கணினி அல்லாத ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்களிடையே தகவல் தொடர்பு தொழில்நுட்ப திறன்களை அறிவூட்டுவதே இந்த பாடத்திட்டத்தின் குறிக்கோள் என்றும் கல்லூரி சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் முதன்முறையாக எடுக்கப்பட்ட இந்த புதிய முயற்சிக்காக மாணவர்கள் பாராட்டப்பட்டனர். மேலும் இதுபோன்ற ஸ்டார்ட் அப்களை தொடங்குவதன் மூலம் மாணவர் சமூகத்தின் திறன் மேம்படும் என்றும் அனைத்து கல்லூரி மாணவர்களும் இத்தகைய அறிவு பகிர்வு செயல்பாட்டில் ஈடுபட வேண்டும் என்றும் ஊக்குவிக்கப்பட்டுள்ளனர். விழாவில் கல்லூரி தர நிர்ணய குழு ஒருங்கிணைப்பாளர் முனைவர் R. வேலுராஜ், வேதியியல் துறை தலைவர் முனைவர் வீரராகவன், இயற்பியல் துறை தலைவர் முனைவர் நல்லசாமி ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினர். கணினித்துறை பேராசிரியர் முனைவர் பிரசாந்த் சிவசுப்பிரமணியன் நிகழ்ச்சியினை தொகுத்து வழங்கினார். விழாவிற்கான ஏற்பாடுகளை கணினித்துறை பேராசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் செய்திருந்தனர். விழாவில் அனைத்து துறை தலைவர்களும் பேராசிரியர்களும் மாணவர்களும் கலந்து கொண்டு பயன்பெற்றனர். புதுச்சேரியின் மறைந்த முன்னாள் அமைச்சர் கண்ணன் மகன் தலைமையில் வருகின்ற பாராளுமன்ற தேர்தல் குறித்த ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. புதுச்சேரியின் மறைந்த முன்னாள் அமைச்சர் கண்ணன் மகன் விக்னேஷ் கண்ணன் தலைமையில் வருகின்ற பாராளுமன்ற தேர்தல் குறித்த ஆலோசனைக் கூட்டம் தனியார் ஹோட்டலில் நடைபெற்றது. கூட்டத்தில் அவரது ஆதரவாளர்கள் பலர் பங்கேற்றனர்.
பங்கேற்ற அனைவரும் தங்களின் கருத்துக்களை தெரிவித்தனர். இதையடுத்து விரைவில் தனது முடிவை அறிவிப்பேன் என்று தனது ஆதரவாளர்களிடம் விக்னேஷ் கண்ணன் தெரிவித்த நிலையில், மக்கள் தலைவருக்கான வாக்கு வங்கி புதுச்சேரி மாநிலத்தில் அப்படியேதான் இருக்கிறது என்று பேசிய விக்னேஷ் கண்ணன், இதனால் புதுச்சேரி மாநில அரசியலை தீர்மானிக்கும் சக்தியாக நாம் திகழ வேண்டும் என்று கூறியுள்ளார். அது மட்டுமல்லாமல் வருகின்ற 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் ராஜ்பவன் தொகுதியில் போட்டியிடுவது உறுதி என்றும் வாக்குறுதி அளித்துள்ளார். இந்த கூட்டத்தில் புதுச்சேரி மாநிலம் முழுவதும் 30 தொகுதிகளில் இருந்தும் 500க்கும் மேற்பட்ட அவரது ஆதரவாளர்கள் பங்கேற்றனர். பாராளுமன்ற தேர்தலை முன்னிட்டு காரைக்காலில் இருந்து தமிழக பகுதிக்கு மதுபான கடத்தல் நடைபெறாமல் தடுக்க பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக மாவட்ட ஆட்சியர் மணிகண்டன் தெரிவித்துள்ளார். காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் மணிகண்டன் செய்தியாளர்களை சந்தித்தார். பாராளுமன்ற தேர்தலை முன்னிட்டு காரைக்கால் மாவட்டம் முழுவதும் 72 மணி நேரத்திற்குள் அரசியல் தொடர்பான பேனர்கள், சுவரொட்டிகளை அகற்ற அரசியல் கட்சியினருக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது என்று தெரிவித்த அவர், வேட்பாளர் தேர்தல் செலவுகளை இந்த முறை மிக உன்னிப்பாக கவனிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என்றும் தெரிவித்தார். மேலும் காரைக்காலில் உள்ள பதற்றம் நிறைந்த 34 வாக்குச்சாவடிகளில் கூடுதல் பாதுகாப்பு பணியில் காவல்துறையினர் ஈடுபடுத்தப்படுவார்கள் என்று தெரிவித்த அவர், தேர்தல் பொதுக்கூட்டத்தில் ஜாதி, மதம், தனிப்பட்ட தாக்குதல் போன்ற பிரச்சாரங்களில் யாரும் ஈடுபடக்கூடாது என அரசியல் கட்சியினருக்கு வலியுறுத்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். காரைக்காலில் 1,66,214 வாக்காளர்கள் உள்ளனர். தேர்தல் பணியில் 600 காவலர்கள் பணியில் ஈடுபடுத்தப்படுவார்கள் என்றும் தெரிவித்துள்ளார். மேலும் காரைக்கால் மாவட்டத்தில் 10 இடங்களில் உள்ள சோதனைச் சாவடிகளில் பறக்கும் படை மற்றும் காவல்துறையினர் சோதனை பணியில் உள்ளனர் என்று தெரிவித்த மாவட்ட ஆட்சியர், அவர்கள் தேர்தல் முடியும் வரை தீவிர சோதனையில் ஈடுபடுவார்கள் என்றும் தெரிவித்துள்ளார். காரைக்காலில் இருந்து தமிழக பகுதிக்கு மதுபான கடத்தலை தடுப்பதற்கு 24 மணி நேரமும் காவல்துறை சார்பில் கண்காணிக்கப்பட்டு வருவதாகவும், மேலும் தேர்தல் அமைதியாக நடைபெற பல்வேறு பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் மாவட்ட ஆட்சியர் மணிகண்டன் தெரிவித்துள்ளார். அடுத்து வருவது புதுச்சேரியின் இன்றைய பெட்ரோல் மற்றும் டீசல் விலை நிலவரம். சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெயின் விலை நிர்ணயத்திற்கு ஏற்ப நாள்தோறும் பெட்ரோல் மற்றும் டீசல் விலை மாற்றி அமைக்கப்பட்டு விற்பனையாகி வருகின்றது. அதன்படி புதுச்சேரியில் 1 லிட்டர் பெட்ரோல் 94 ரூபாய் 23 காசுகளுக்கும், டீசல் 1 லிட்டர் 84 ரூபாய் 43 காசுகளுக்கும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இனி வருவது புதுச்சேரியின் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். புதுவையில் இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம் வழங்குபவர்கள் முத்து கோல்ட் ஹவுஸ், பாண்டிச்சேரி. தங்கம் 1 கிராம் 6060 ரூபாய். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். வெள்ளி 10 கிராம் 793 ரூபாய். இத்துடன் ஏஎம்என் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம். Top quality service by Global #1 brand Samsung. Only at Samsung Smart Plaza, largest single brand store in Pondicherry. Number 104 Anna Salai, Pondicherry. புதுச்சேரி உங்கள் AMN TV செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண AMN TV பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்.